ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி வீட்டு விருந்து. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான ஒரு தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு 5 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளிலாம் நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. 5 தக்காளியில் 3 தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேருங்க. கடுகும் சீரகமும் பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருந்த 3 தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள், கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் போய் தக்காளி நல்லா சுண்டி வரணும், அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. திரும்பவும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லையே 1 கப் தண்ணி 1/2 கப்பாக சுண்டுற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம ஊற்றின தண்ணி பாதியை சுண்டி வந்துருச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் கண்டிப்பாக இந்த தக்காளி குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. திரும்ப இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இது ராஜி வீட்டு விருந்து. பாய்.